ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2-3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ரிஷப ராசி 2026 மார்ச் 15th அப்புறம் இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பார்க்கறது வந்து திருமண யோகம். ஸோ எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு குரு கிரகம் கூட சேஞ்ச் ஆயிடும். ஸோ இவருக்கு வந்து திருமண யோகம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைக்கிற சான்சஸ். ஸோ நிறைய டைம்ஸ்ல எப்படின்னா பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனா அவர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து மறுபடியும் திரும்பி வர சான்சஸ், லவ் மேரேஜ்க்கு உங்களுக்கு வந்து ஃபேமிலியில அக்செப்டன்ஸ் கிடைக்கிற சான்சஸ், நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்ட் மேரேஜ்க்கு கூட யோகம் இருக்கு. ஒருவேளை உங்க கல்யாணம் டிலே ஆகிட்டு இருந்தா ஜாதகத்துல என்ன தசாபிரியா நடந்திருக்கோ அதை பார்த்துட்டு நாம ஒரு ஸ்வயம்பர பார்வதி ஜபமோ ஹோமம் இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வயம்பர பார்வதி எந்திரத்தை வாங்கி இந்த பைரவேஷ்ல நாம அனுப்போம். அது வீட்டுல வச்சு ரெகுலரா ஒரு 108 டைம்ஸ் நீங்க அந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் சொன்னாலே போதும். அதோட எஃபெக்ட்னால நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திருமண யோகம் நல்லா இருக்கு. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கேத்துனால ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவம் வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பஸ்தானத்துல என்ன அப்படின்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை, டென்ஷன்ஸ், நீங்க அந்த அந்த விசேஜ்ல இருக்க மாட்டீங்க, ஆனாலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு டென்ஷன் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. குடும்பத்துல இருக்கிற இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நடுவே, சிப்ளிங்ஸ்க்கு நடுவே ஏதாவது டென்ஷன்ஸ் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. லைஃப்னா எப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நாம என்னன்னா எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கூட அதை ஃபேஸ் பண்ற ஒரு ஒரு மனநிலையில எப்படின்னா ஒரு மென்டாலிட்டி தான் நம்ம போகணும். எப்படின்னா ரோட்ல நம்ம போகும்போது டிரைவிங் எப்படி பண்ணுவாங்க, அது வந்து ரோடு எப்படி இருக்கு அப்படிதான் நம்ம டிரைவிங் பண்ண போறோம். சில டைம் ஸ்பீட்ல, சில டைம் ஸ்லோவா போவீங்க, சில டைம் வந்து ஸ்டாப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் லைஃப் நாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். சில பேர் வந்து எப்படின்னா நான் ரெகுலரா இப்படிதான் இருப்பேன் சார், நான் இருக்க முடியுதான்னு சொல்லுவாங்க. லைஃப் அப்படி இல்லை. இங்க வந்து டிரைவிங் மாதிரி தான் லைஃப். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து சதுர்த்த பாவத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 10th ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தசம பாவம், இந்த தசம பாவம் நல்லா இருக்கிறதுனால யார் யார் வந்து புதுசான ஜாப் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஸோ நீங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, ஜாப்புக்காக தேடுறீங்க, வெளிநாட்டு ஜாப் தேடுறீங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு, வெரி சூட்டபிளான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு.
ராகு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால எப்படின்னா ராகு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளானட். அது வந்து சடன் சேஞ்சஸ் கொடுக்குற சான்ஸ் இருக்கு. எப்படின்னா இருக்கிற ஜாப்லயே ப்ரமோஷன் கிடைக்கலாம், ப்ரோக்ரஸ் வரலாம், இருக்கிற ஜாப்லயே உங்களை பிளேஸ் கூட சேஞ்ச் ஆகிடலாம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்கு ரிஷபராசில பிறந்தவருக்கு இருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற சாட்டர்ன் வந்து ரொம்ப நல்லது. அது இல்லாம நெகட்டிவ் என்னன்னா சுக்கிரன் கூட அங்க இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா இருங்க. கடன் பிரச்சனை அதிகமாகும். ஏதாவது ஒரு ஃபைனான்சியலா நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டு நீங்க மாட்டிக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு ரிஷபராசில பிறந்தவர்கள். இருக்குன்னா நீங்க வந்து ரொம்ப எமோஷனலான ஆளு. யார் யார் ரிஷபராசில பிறந்திருக்கீங்களோ அவருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சைக்கலாஜிக்கலா நீங்க ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. பிகாஸ் அது வந்து ரிஷபராசி வந்து இந்த சுக்கிரனோட ராசி இல்லையா, அவர் வந்து எமோஷனல் மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அட் த சேம் டைம் இவருக்கு வந்து யார பிரச்சனைக்கும் நீங்க சால்வ் பண்றது போய் நீங்க மாட்டிக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. யார் யார் கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்க தேடுறீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. சக்சஸ் சான்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்தால் அதுல நீங்க வெளியே வர சான்சஸ் அதிகமா இருக்கு. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு.